இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எந்த எந்த கிழமைகளில் எந்த எந்த தெய்வங்களை வணங்குவது சிறப்பு தரும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அதாவது தெய்வங்களை வணங்குவதற்கு நாள் நட்சத்திரமே பார்க்க வேண்டியதில்லை என்பதுதான் அவருக்கான நேரடியான பதில். எல்லா நேரத்திலுமே நாம் எல்லா தெய்வங்களையுமே வணங்கலாம். இருந்தாலும் இந்த நாள் ரொம்ப விசேஷங்கிற மாதிரி சொல்கிறாளே சார் அப்படின்னு சொன்னால், அது அவரவர் ஜாதகத்திலே அமைந்திருக்கக்கூடிய அந்த கிரகங்களினுடைய தன்மைக்கு ஏற்றவாறு சொல்லி இருப்பார்கள். நம்முடைய ஜாதகத்தில் இந்த நவகிரகங்கள் என்று வரும்பொழுது ராகு கேத்துக்களை தவிர மற்ற 7 கிரகங்கள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதைத்தானே நிஜக்கோள்கள் அப்படின்னு சொல்கிறா. ராகு கேத்துக்களை நிழற்கோள்கள் அப்படின்னு சொல்கிறா. இப்படி நிஜக்கோள்கள்னு சொல்லப்படக்கூடிய உண்மையான கிரகங்களாகிய அந்த 7ஐயும் தான் நாம் எப்படி அந்த வாரத்தினுடைய நாட்களாகவே பெயரிட்டு அழைக்கிறோம் அல்லவா. ஞாயிறு அப்படின்னு சொன்னால் அது சூரியனுக்குரிய நாளாகவும், சந்திரன் அப்படிங்கிறது தான் திங்கள் அப்படிங்கிற பெயர்லேயும் அழைக்கப்படுகிறது. செவ்வாய்ங்கிற கிரகத்தை தான் நம்ம செவ்வாய்க்கிழமைனே வச்சுருக்கோம். இப்படி ஒவ்வொரு கிரகத்தினுடைய பெயரையே நாம் கிழமைகளாக வைத்திருக்கிறோம் அல்லவா. எதற்காகன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த நாளிலே அந்த கிரகமானது முழுமையாக ஆட்சி புரிகிறது என்பதால். ஆக அந்த கிரகத்திற்குரிய பிரீத்தியாக, அந்த கிரகத்தினுடைய அதிதேவதையாக எந்த தேவதையை சொல்லி இருக்கிறார்களோ அந்த அதிதேவதையை அந்த கிரகத்திற்குரிய நாளிலே வழிபடுவது சிறப்பான பலனை தரும் என்பது போல பிரித்து வைத்திருக்கிறார்கள். இப்போ நம்ம ஒரு சந்திர தோஷங்கிறது இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த சந்திர தோஷம் நீங்குவதற்காக அந்த சந்திரசேகரனாகிய அந்த சோமாஸ்கந்தராகிய அந்த சிவபெருமானை அந்த சந்திரனுக்குரிய திங்கட்கிழமை நாளிலே வழிபடுவது என்பது மிகவும் சிறப்பான பலனை தரும் அப்படின்னே சொல்கிறார். சந்திரசேகரன் சொல்லி நம்ம பரமேஸ்வரனத்தாலே சொல்கிறோம். ஆக சிவ வழிபாடு செய்வதற்கு அந்த சோமவாரம் என்பது மிகவும் உயரிய பலனை தரும். அதிலே நம்ம சனி பிரதோஷம்னு சொல்லிட்டு ரொம்ப கூட்டமாக கோயிலுக்கு போயின்னு இருக்கோமே தவிர, சனி பிரதோஷத்தை விட மிகவும் உயர்ந்த ஒரு நாள் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது அந்த சோமவார பிரதோஷம் என்பது. அந்த சோமவார பிரதோஷ நாள் என்பது சிவபெருமானுக்கு மிகவும் உயரிய நாள் அப்படின்னே சொல்கிறார். இந்த சந்திர தோஷம் நீங்குவதற்காக என்ன பண்ணணும்னு சொன்னால், திங்கட்கிழமை நாளிலே காலையில் இந்த ராகு கால நேரம் இருக்கு இல்லையா, அந்த 7:30-9 டைமில் அருகில் உள்ள சிவாலயத்திற்கு போய் ஒரு 11 பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தால் அந்த ராகு சந்திரன் காம்பினேஷன் இருக்கிறவாளுக்கும் அந்த கேத்து சந்திரன் காம்பினேஷன் இருக்கிறவாளுக்கும் அந்த தோஷமானது நீங்கும், மன நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பரிகாரம் சொல்லியிருப்பார். அதே மாதிரி ஒரு செவ்வாயினால் ஒரு தோஷம் என்பது இருக்கிறது அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிறது இவர்கள் சொல்லக்கூடிய செவ்வாய் தோஷத்தை பற்றி அல்ல. செவ்வாய் தோஷங்கிற கான்செப்டே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை பற்றி நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். இந்த செவ்வாய் என்கின்ற கிரகம் ஏதோ ஒரு விதத்திலே நம்முடைய ஜாதகத்திலே தொல்லையை தருகிறதுன்னு சொன்னால், அந்த செவ்வாயினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய அந்த சுப்பிரமணிய சுவாமியை செவ்வாய்க்கிழமை நாளிலே தரிசிப்பது என்பது மிகவும் சிறப்பான பலனை தரும் சொல்கிறார். அதே மாதிரி தான் வைஷ்ணவர்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை நாளிலே அந்த சுதர்சன சக்கரம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சக்கரத்தாழ்வார் சந்நிதியிலே விளக்கேற்றி வழிபட்டால் மிகவும் சிறப்பான பலன்களை தரும் சொல்கிறார். இப்படி புதன் என்கின்ற கிரகம் வரும் பொழுது அந்த புதன் அப்படின்னு சொல்லிட்டால் நமக்கு பச்சை நிறம் என்பது நினைவிற்குள்ளே வந்து விட வேண்டும். பச்சை நிறம் என்று சொன்னால் பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன்னு சொல்லக்கூடிய அந்த பெருமாளை வழிபடுவதற்கு புதன்கிழமை நாள் என்பது மிகவும் சிறப்பான பலனை தரும். அதனால்தான் புதனுக்குரிய தாவரமாகிய அந்த துளசி என்கின்ற தாவரத்தை அதனை பிரசாதமாக பெருமாள் கோவிலிலே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக பெருமாள் கோவிலை வழிபட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு புதன்கிழமை என்பது மிகவும் சிறப்பான பலனை தருகிறது. அதற்கு அடுத்தபடியாக குருமகான்களை வழிபட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வியாழக்கிழமை நாளில் என்பது மிகவும் விசேஷமான பலனை தரும் சொல்றார். அதே மாதிரி எல்லா விதமான அம்பாளுக்கும் அந்த அம்பாள் அத்தனை பேருக்குமே அம்பிகையின் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சக்தியினுடைய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அனைவரையுமே வெள்ளிக்கிழமை நாளிலே தரிசிக்கலாம். வெள்ளிக்கிழமை என்பது ஒரு மங்களகரமான நாளாகவே பார்க்கப்படுகிறது. நம்முடைய நாட்டிலே பார்த்தோம்னா பெண்கள் அனைவரையுமே நாம் அம்பிகைகளாகத்தாலே தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அந்த வெள்ளிக்கிழமை என்பது பெண்களுக்கு மிகவும் சிறப்பான வாரம் என்பதால் அந்த சுக்கிர வாரத்திலே அம்பாளை தரிசிக்கும் பொழுது நமக்கு சுக்கிரனுடைய அனுகிரகம் என்பது கிடைக்கிறதுன்னு சொல்றார். அதற்கு அடுத்தபடியாக சனிக்கிழமை என்று வரும்பொழுது ஆஞ்சநேய சுவாமி
சுவாமியை வழிபடுவதற்கும் பெருமாளினுடைய மற்ற அவதாரங்களை வழிபடுவதற்கும் அந்த சனிக்கிழமை நாள் என்பது மிகவும் விசேஷமான பலனை தரும். குறிப்பாக கிருஷ்ணனை வணங்குவதற்கு அப்படின்னே சொல்றார். ஏன்னா கிருஷ்ணனை வணங்குபவர்களுக்கு கிருஷ்ணனுடைய அருளால் அந்த சனியினுடைய தாக்கம் என்பது குறையும் அப்படின்னு சொல்றார். ஏன்னு சொன்னா கிருஷ்ணன் அப்படின்னு சொன்னாலே நீலவர்ணத்தோன் அப்படின்னு எடுத்துக்கலாம். சனியும் நீலவர்ணத்தோன் தானே. ஆக இப்படியான தொடர்பு என்பது எந்த எந்த நாளிலே வழிபடுவது மிகவும் சிறப்பான பலனை தரும்னு எதை வைத்து பிரித்தார்கள் சொன்னால் அந்த நவ கிரகங்களை வைத்துத்தான் சொல்லி இருக்கிறார்கள். ராகு கேத்துவினால் உண்டாகக்கூடிய அந்த தோஷங்கள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஞாயிற்றுக்கிழமை நாள் என்பது மிகவும் விசேஷமான பலனை தரும்னே சொல்றார். அதுவும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை நாளிலே அந்த ராகு கால நேரத்திலே மாலை பொழுதிலே அந்த 4:30 டைம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்திலே சரவேஸ்வரரை வணங்கலாம், நரசிம்ம சுவாமியை வணங்கலாம் அப்படின்னு சொல்றார். இவ்வாறு வணங்கும் பொழுது நமக்கு சிறப்பான பலன்கள் என்பது கிடைக்கும். அந்த நவ கிரகங்களினுடைய அந்த தாக்கத்தினை கொண்டுதான் இது போன்ற விதிமுறைகளை பிரித்து வைத்திருக்கிறார்கள். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.